شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان காணிக்காக, சொத்துக்காக, நகைக்காக, வீடுக்காக, வாசலுக்காக இன்னைக்கு மார்க்கத்தையே விட தயார். பணத்துக்காக, லைக்குக்காக, டிக்டாக் என்ற கேவலத்துக்காக இன்னைக்கு முஸ்லிம் பெண்களும் அதுல அடிமையாகி 24 மணித்தியாலமும் போன் என்று மாப்பிள்ளைய மதிக்கிறையும் இல்லை, பிள்ளைகளை வளர்க்கிறையும் இல்லை. கேவலம் இதெல்லாம். இந்த போனை தூக்கி ஒட்டச்சி வீசணும் குப்பையில். கேவலம். அல்லாஹ்ட கோபத்தை சம்பாதிக்கிறதுக்கு இந்த போன் மட்டும் போதும். அவ்வளவு பெரிய ஷைத்தான். புள்ள அழுதா ஒரு காலம் ஆட்டாவையும் வேனையும் நிலாவையும் காட்டி அமைதிப்படுத்திய காலம். நாங்க பிள்ளைகளா வளர்ந்த காலம். இப்ப புள்ள அழுதா லேசிக்கு என்ன செய்யற, போன தூக்கி கொடுக்குறா, புடி நாசமா போ. நாசமா போன்னு சொல்லி கொடுக்க தேவையில்லை, கொடுத்தாலே நாசமா போயிடுவான் அவன். 12, 11, 10 வயசு பிள்ளைகள் பேசுற பேச்சுகள், ஸ்கூல்கள்ல நடக்கிற விஷயங்கள் கேவலம். பள்ளிவாசல்ல சொல்ல இல்லாதெல்லாம். இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை. நீங்க எல்லாம் கொடுத்தீங்க, அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் கொடுக்கல. நீங்க அல்லாஹ் கிட்ட ஜவாப் சொல்லணும். இந்த பிள்ளைகள் அல்லாஹ் தாரது அமானிதம். பெற்றோம் வளர்த்தோம். சில பெண்கள் நினைக்கிற பெண் பிள்ளைகள் தான் நாங்க சோறாக்குற ரைஸ் குக்கர், உடுப்புகள் ஒரு வாஷிங் மெஷின், புள்ள வளர்க்கிற ஆயா. இதா பெண்கள். இந்த சமூகத்தின் தலைவிகள் நீங்கள். ஆசியாவுடைய வழித்தோன்றல் நீங்கள், ஹதீஜாவுடைய வழித்தோன்றல் நீங்கள், ஆயிஷா அம்மாவுடைய புதல்விகள் நீங்கள். வரலாறு பிரட்டி பாருங்க. உங்களோட அம்மாமார் செய்த தியாகம், உங்களோட அம்மாமாருடைய பேர் இன்றைக்கு வரைக்கும் கொடி கட்டி பறக்குது. ஏன் பாருங்க. இந்த போனுக்கும், இந்த டிக்டாக்குக்கும், இந்த பேஸ்புக்குக்கும் அடிமையாகிறாதீங்க. சைத்தான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருவார். இது கோபத்தில் பேசுவது அல்ல, இது கவலையில பேசுறது. நீ நினைக்கலாம், என்னடா இப்படி பேசுறார், வித்தியாசமா பேசுறார். இது வித்தியாசம் அல்ல. முழு உலகமும் முழு இலங்கையும் பாதிக்கப்பட்டு சீரழி இருந்த போனால. அல்லாஹ் காப்பாற்றும். கவலையான விஷயம். ஒரு காலம் மகரிபுடைய நேரமானா குர்ஆன் ஓதுற சட்டம். இப்ப மகரிபுடைய நேரமானா பொண்டாட்டி மாப்பிள்ளையும் விளங்குதில்லை, பிள்ளையும் விளங்குதில்லை, சினிமா சீரியல்ல போய் உட்கார்ந்தாச்சு. நான் அங்கேயே சொன்னேன், உங்களோட சினிமாவால தான் எங்களோட ஸ்ரீலங்கா நாசமா போயிருக்கு. உங்களோட சினிமா, உங்களோட சீரியல், உங்களோட நாடகம், இதுகளை பார்த்து பார்த்து எங்களோட ஸ்ரீலங்காவும் கெட்டு போயிருச்சு. பாக்குற அதுல அவன் என்ன காட்டுறான்? ஆயிஷா நாயகிட வரலாறையும் ரசூலுல்லாஹ் வரலாறையுமா காட்டுறான். முழுக்க முழுக்க மாமியாவை எப்படி கொள்ளலாம், மருமகளை எப்படி வீட்டை விட்டு விரட்டலாம், கணவன் தெரிந்து எப்படி சல்லிய பறிக்கலாம், அதை பார்த்து பார்த்து இவள் இங்க வாழ பார்க்கிற. கேவலம் இதெல்லாம், கேவலம். ஆசியா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா நினைத்திருந்தால் உங்களை விட சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம். சொன்னார், நீ என்ன தண்டனை தந்தாலும் இஸ்லாத்தை விடுவதற்கு நான் தயாரில்லை. ஃபிரௌன் என்ன செய்தான்? இதற்கு மேல் இவளை விடக்கூடாது, தண்டனை கொடுக்கலாம். என்ன தண்டனை? وَفِرْعَوْنَ ذِي الْأَوْتَادِ الَّذِينَ طَغَوْا فِي الْبِلَادِ. 4 கம்பெடுத்தான். 4 கம்பெடுத்து 4 கம்ப நாட்டி ஆசியா நாயகியுடைய ஆடைகளை எல்லாம் களைந்து 2 கையையும் 2 கம்புல, 2 காலையும் 2 கம்புல கட்டி வெயில்ல காய வைத்தான். சொன்னான், ஒன்று மரியாதையா நீ இஸ்லாத்தை விடணும், இல்லண்டா இப்படியே கிடந்து செத்து போகும். இப்படியே கிடந்து செத்து போனாலும் சாகுவேனே தவிர அல்லாஹ்வை நிராகரிக்க மாட்டேன் நான். அப்படியா? உண்ட தலையில நான் கல்ல போட்டு கொலை செய்வேன், கல்ல தூக்கி போட்டு கொள்ளுவேன். உன்னை என்னத்தை தூக்கி போட்டு கொண்டாலும் நான் மார்க்கத்தை விட மாட்டேன். எவ்வளவு பெரிய தியாகி. அல்லாஹ் சொல்றான், وَضَرَبَ اللَّهُ مَثَلًا لِلَّذِينَ آمَنُوا امْرَأَتَ فِرْعَوْنَ. கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான பெண்களுக்கு உதாரணம் ஃபிரௌனுடைய மனைவி. உடனே கையேந்தின அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், நினைச்சிருந்தா நான் மகாராணியா வாழ்ந்திருக்கலாம்,
நினைத்திருந்தால் தங்க கட்டில படுத்திருக்கலாம். ஆனால் உன்னை ரப்பாக ஏற்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு இந்த நிலைமை, எனக்கு நீ தர வேண்டிய சன்மானம் என்ன தெரியுமா? புத்திசாலி ஆசியா கேட்டார், ரப்பிப்னி லீ இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை, அதுவும் சும்மா மாளிகை அல்ல, உனக்கு பக்கத்தில் வேணும் அந்த மாளிகை. முதலாவது துவா. ரெண்டாவது துவா, இந்த ஃபிரௌன் இந்த தலையில கல்லை போட்டு கொள்ள போறான், இவன் ஃபித்னா விட்டு என்ன நீ காப்பாத்து. ஒன்னு அந்த கல்லை தூக்கி போட்டாங்க. கல்லு தலையில் வந்து விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் சுவர்க்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை உடனடியாக கட்டி ஆசியா நாயகியுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டினான். பாரு, சந்தோஷப்படு, நீ எனக்காக செய்த தியாகம், நீ கேட்டதை நான் தர மாட்டேனா? அல்லாஹ் தருவான். நீங்க அல்லாஹ்வுக்காக வாழுங்க. உலகத்தில் அல்லாஹ்ட மார்க்கத்தை ஆயாத்தாக்குங்க. வீண்ல விளையாட்டுல காலத்தை நாசமாக்கிறாதீங்க. சமூகத்தை கட்டமைப்பவர்கள் நீங்கள் தான். இந்த சமூகத்துடைய ஆணி வேர் நீங்கள் தான். இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டியவர்கள் நீங்கள் தான். மாப்பிளமார் 24 மணி நேரம் வீட்டில் இருக்க மாட்டார். அவர் தொழிலுக்கு போவார், அவர் கடைக்கு போவார், அவர் விழாவுக்கு போவார், அவர் ஜமாத்தில் போவார், அவர் வெளிநாட்டில் போவார். 24 மணித்தியாலமும் ஒரு குழந்தை பார்த்து வளருவது தன்னுடைய தாயைத்தான். அப்ப யாரு முன்மாதிரியா இருக்கணும்? உம்மாமார் முன்மாதிரியா இருக்கணும், தாய்மார் முன்மாதிரியா இருக்கணும். நீங்க குர்ஆன் எடுத்து ஓதினாதான் உங்களோட புள்ள குர்ஆன் ஓதும். நீ மகரிபானத்தோட டிவிக்கு முன்னால உட்கார்ந்தா அது போனை தூக்கிட்டு போய் ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கும். இது ரியாலிட்டி. இதான் ரியாலிட்டி, இதான் உண்மை. இது நடக்குது, நாங்க பார்க்கிறோம் கண்ணுக்கு முன்னால். எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போனா அந்த புள்ளோட கையில பெரிய செங்கல் மாறி போன வச்சு பார்த்துட்டு இருக்கு. அது என்ன பார்க்குது, ஏது பார்க்குது, அதை பத்தி உம்மாக்கும் கவலை இல்லை, வாப்பாக்கும் கவலை இல்லை. அது எங்கேயோ போகுது. அல்லாஹ் காப்பாத்தணும். ஒரு நியூ மாடல் போன் வந்தா முதலாவது அந்த பிள்ளையிட கையிலடி. கேவலம் சகோதரர்களே. ஆகையால் மாறணும், நாங்க ஆசியாவை போல மாறணும். யார் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா? உலகத்துல ஆக கெட்டவனுடைய மனைவி. நான் கேட்கிறேன், ஃபிரௌனை விட கெட்டவன் யாராவது இருக்கானா? உங்க யாருக்காவது ஃபிரௌனை போல மாப்பிளமார் கிடைச்சிருக்கா? கிடைக்குமா? உலகத்துல கிடைக்கா. ஃபிரௌனோட வாழ்ந்தவள் சொர்க்கவாதி. நாம என் சொர்க்கவாதியா மாறையில? நாங்க என் சொர்க்கத்தை தயாரிக்கல? நாங்க என் சொர்க்கத்துக்கு முயற்சி செய்யல? நாங்க எங்க பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கல? சகோதரிகளே, அது மாத்திரமா? அல்லாஹ் கொடுத்த சன்மானம் ஹாக்கிம்ல வருகிறது. கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கத்தில் அல்லாஹ் உலகத்தில் ஆக கெட்டவனோடு வாழ்ந்த ஆசியாவை உலகத்தில் ஆக நல்லவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நிக்கா செய்து வைப்பான். உலகத்தில் வாழ்ந்தது ஆக கெட்டவனோடு, சுவர்க்கத்தில் வாழ போறது ஆக நல்லவரோடு, எங்கட கண்மணியோடு, சர்தாரே ஆலமோடு, தாஜுல் மதீனாவோடு. ஏன்? உலகத்தில் அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்தார். இமாமுனா ஷாஃபிஈ பிறந்தது பலஸ்தீன்ல, கஸ்ஸால பிறந்தார். அனாதையா பிறந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம்பரையில பிறந்தவர். குறைஷி குலம். கஸ்ஸால பிறந்தார். அனாத தாய், இளம் வயது குமரி. நினைத்திருந்தால் வேற திருமணம் முடித்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தாய் நினைத்தார், இது குறைஷி குலத்தில் அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு முத்து, இந்த குழந்தையை நான் அல்லாஹ்ட மார்க்கத்துக்காக நான் பாவிக்கும். இன்னைக்கு நீயத்து இருக்குதா யாருக்காவது? ஆம்பளை புள்ளைய கண்டத்தோடையே, இதுவும் கிழக்கு மாகாணம் மாதிரி தான் இந்த ஊர்கள், கண்டத்தோடையே டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும், பணக்காரன் ஆக்கணும். அதான் நீங்க ஏதாவது ஆக்குங்க, நாங்க வாங்கினான்னு சொல்லல. நீங்க பைலட் ஆக்குங்க, கேப்டன் ஆக்குங்க, டெர்மடாலஜிஸ்ட் ஆக்குங்க, இல்லாட்டி யூரோலஜிஸ்ட் ஆக்குங்க, என்னையாவது ஆக்குங்க. அல்ஹம்துலில்லாஹ், தேவைதான். இஸ்லாமிய சமூகத்துக்கு தேவை, பெண்கள் வியோஜி தேவை, நாங்க வானான்னு சொல்லல. ஆனா மார்க்கத்தை இழந்து நீங்க கொடுக்காதீங்க. நீ ஹாஃபிஸாகு, பைலட் ஆகு, ஆலிமாகு, கேப்டனாகு, நீ முஃப்தியாகு, டாக்டராகு. ஆபரேஷன் பண்ணும் போது நீ அந்தந்த பலாய சொல்ல மாட்டாய். நீ குர்ஆன் ஓதி ஓதி ஆபரேஷன் பண்ணுவாய். அல்லாஹ்ட தொடர்புள்ள ஆலிம், அல்லாஹ்ட தொடர்புள்ள டாக்டர்,
அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள பைலட் தேவ சமுதாயத்துக்கு. ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க பார்க்கிறது அந்த புள்ளட படிப்பை மட்டும்தான், அந்த புள்ளட பணத்தை மட்டும்தான். மார்க்கத்தை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. அதுக்கு பின்னால கொஞ்சம் வளர்ந்து கெட்ட கூட்டாளிமாரோட சேர்ந்து கெட்டு போய் ட்ரக்ஸ் அது இது வானத்துக்கு பிறகு தலையில கை வச்சுட்டு ஒப்பாரி வச்சுட்டு மாலையை வித்தாவது நான் தாரேன், இவனை எப்படியாவது திருத்தி தாங்க. அது பிறகு நீ மாலையை வித்தும் வேலை இல்லை, காப்பை வித்தும் வேலை இல்லை, காணியை வித்தும் வேலை. சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுங்க. இமாம் ஷாஃபியுடைய தாய் செய்த தியாகம் இன்றைக்கும் கபர்ல சந்தோஷமா இருப்பா இன்ஷா அல்லாஹ். ஏன் அந்த புள்ளைய உருவாக்கினா, பச்சை புள்ளைய தூக்கிட்டு பலஸ்தீன்ல இருந்து மக்காவுக்கு வந்து 6 வயசுல ஹாஃபிஸ் ஆக்கினா இமாம் ஷாஃபி. 9 வயசுல 3000க்கு மேற்பட்ட ஹதீஸ் முவத்தா மாலிக பாடமாக்க வச்சா. செய்த தொழில் என்ன? மக்கால உள்ள பணக்கார ஊடுகளுக்கு போய் பிஞ்ஞாங்கோப்பையை கழுவி அதுல வார வருமானத்துல தான் புள்ளைய ஓத வச்சு. சாய் செய்த தியாகம். சொன்னா, மகனே மதீனாவில் பெரிய ஒரு ஆலிம் இருக்கிறார் இமாம் மாலிக், போய் அவர்கிட்ட படி. அங்க போனா இமாம் மாலிக் ஆச்சரியப்பட்டார். நீ முஃப்தி, ஃபத்வா கொடுக்க தகுதியானவர். அராஃபி கல்பிக நூரா ஷாஃபி, உன்னுடைய கல்பில் எனக்கு வெளிச்சம் விளங்குது. மாலிக் கிட்ட படிச்சு திரும்பி வந்தார். தாய் சொன்னார், மகனே யமனுக்கு போ, பெருமளமாக்கல் இருக்கிறான். போனார் யமனுக்கு. திரும்பி வந்தார். சொன்னா, மகனே நான் ஓத வைக்கிறேன் உன்னை, பாத்திரம் கழுவி பக்தாத் இராக்குக்கு போ, ஓது, மார்க்கத்தை படி, பெருமளமாக்கல் இருக்கிறாங்க. 25 வருஷம் மார்க்கம் படிச்சார் இமாம் ஷாஃபி. 6 வருஷம் மதரசால ஒரு 6 வருஷமா, 40 வருஷம் 30 வருஷம் கனடால இருக்கிறார் மாப்பிள்ளை, லண்டன்ல இருக்கிறார், 10-12 வருஷம் வரவே இல்லை நாட்டுக்கு. அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, சல்லி வருது. மார்க்கத்துக்காக ஒரு 8 வருஷமா 10 வருஷமா, அல்லாஹு அக்பர். 25 வருஷம் இமாம் ஷாஃபியுடைய இல்மை தேடிய காலம். கடைசியில பக்தாதுக்கு போனா அங்க இமாம் ஷாஃபியுடைய புகழ் உலகெல்லாம் பரவ ஆரம்பிக்கிறேன். அறிவு கடல். ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி, மன்னர் ஹாரூன் ரஷீத் சும்மாவே உலமாக்களை மதிப்பவர். இமாம் ஷாஃபியை கொண்டு வந்து தன்னுடைய அரசு சபையில உட்கார வைத்து விட்டார் முஃப்தியாக. இமாம் ஷாஃபி ஊருக்கு போகணும், தாயை பார்க்கணும். என்ன செய்தார்? ஒரு சாக்கு நிறைய, ஒரு பை நிறைய தங்க காசுகளை நிறைத்து இமாம் ஷாஃபியை அனுப்பி வைத்தார். அம்மாக்கு செய்தி வருது, உங்களோட மகன் பெரிய தங்க குவியலோட வாரார். ஹாரூன் ரஷீத் மன்னர் கண்ணியப்படுத்தி அனுப்பினார். வாரார், வந்து கொண்டிருக்கிறார் உங்களை சந்திக்க. தாய் என்ன சொல்லியிருக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு காலமா பிஞ்ஞாங்கோப்ப கழுவி என்ற புள்ளைய ஓத வச்சிருக்கிறேன், இதுக்கு பின்னாலனா காலுக்கு மேல காலை போட்டு மகாராணி மாதிரி உட்காரலாம். வந்து சொன்னவர்கிட்ட சொன்னாவாம், இந்த மகன்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் வரும்போது ஹரத்துடைய எல்லையில ஃபுகராக்கள் மிஸ்கீன்கள் இருப்பாங்க, ஹாரூன் ரஷீத் தந்த அவ்வளோ சல்லியையும் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டு எப்படி வெறுங்கையோடு அவர் போனாரோ அந்த வெறுங்கையோடு இங்கே வர சொல்லுங்க. நான் அவரை மார்க்கத்தை படிக்க விட்டது துனியாவை சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, தீன ஹயாத்தாக்குறது. இன்றைக்கு இமாம் ஷாஃபி மௌத்தா போய் 1200 வருடங்களுக்கு மேல், இமாம் ஷாஃபியுடைய தாய் மரணித்த 1200 வருடங்களுக்கு மேல். இன்றைய கணக்கெடுப்பின் படி முழு உலகத்திலேயும் இமாம் ஷாஃபி வாழ்ந்தது வெறுமனே 53 வருஷம்தான். ஆனால் இன்று உலகளாவிய ரீதியில் 50 கோடி முஸ்லிம்கள் இமாம் ஷாஃபியை பின்பற்றுறாங்க. 50 கோடி குரோட்ஸ். எதனால் கிடைச்சது சகோதரர்களே? தாயுடைய தியாகம். இந்த ஒரு வரலாறு போதும், உங்களுக்கு வேற ஒன்று நான் சொல்ல தேவை. ஆகையால் பெண்களே யோசிங்க, எங்கட வாழ்க்கை போறது சரியா? நாங்க பார்க்கிற பார்வைகள், எங்கட மகரமான உறவுகள், எங்கட போன்கள், இது எல்லாம் என்ன நிலைமையில் இருக்குது? யோசிங்க. பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுங்க.